8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதற்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என அவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கல்வி பெறும் உரிமைச் சட்டம் 2010 படி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கட்டாய தேர்ச்சியினால் கல்வித்திறன் பாதிக்கப்படுவதாக கூறி அதனை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு இறுதி ஆண்டு தேர்வுகளில் மாணவர்களை ஃபெயிலாக்குவதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் ஃபெயிலாக்குவதற்கு முன்பாக மறுதேர்வு நடத்தி மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசிடம் இருந்து முறையாக தகவல் வந்த பின்னர் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு எந்த கடிதங்கள் வாயிலாகவும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்வுகளை பற்றி எங்களுக்கு கடிதங்கள் இதுவரையிலும் வரவில்லை. வந்தால் அதை பற்றி பின்னால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்வோம். மத்திய அரசின் இந்த முடிவினால் மிகவும் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் நிலை உருவாகும் என கல்வியாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எல்லா மாணவர்களுக்கும் கட்டாயமாக அவர்களுடைய வகுப்புகளுக்கு ஏற்ற அந்த அறிவையும் திறனையும் சொல்லிக் கொடுத்து அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி பெற வைப்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எந்த குழந்தையும் ஃபெயில் என்று சொல்லி, தேக்கம் என்று சொல்லி, கழிவு என்று சொல்லி, தோல்வி என்று சொல்லி அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஒரு மன உளைச்சலை, மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. மாணவர்களின் விகிதத்திற்கேற்ப ஆசிரியர்கள் இல்லாததால் பள்ளிகளில் முறையாக பயிற்சி அளிக்கப்படுவதில்லை என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் குழந்தைகளை ஃபெயிலாக்கும் போது அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டு நன்னடத்தையில் இருந்து விலக வாய்ப்பு நேரிடும் எனவும் உளவியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பள்ளிக்கூடத்தில் மாணவனுடைய விகிதம், ஆசிரியருடைய விகிதம் என்று பார்த்தால் அது ஒரு பெரிய முரண்பாடு உள்ளது. நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இந்த 2 குறைபாடு இருக்கும் பொழுது போதிய பயிற்சி கொடுக்க முடியாத சமயத்தில், போதிய ஆசிரியர்கள் இல்லாத சமயத்தில், இத்தகைய சூழலில் நாம் மாணவர்களை தண்டிப்பது எது நியாயமா? மத்திய அரசின் இந்த முடிவு மாணவர்கள் பலர் இடைநிற்றலுக்கு வழிவகுக்கும் என்பதால் தமிழக அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.